ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு சாபத்தை விடுகின்ற நேரத்தில், அதாவது இந்த செய்தி அபூதாவிதிலே 4905வது நபிமொழி அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிப்பானாக இருந்தால், மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்கள் இந்த செய்தியை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிப்பானாக இருந்தால் அந்த சாபம் முதலாவது அந்த மனிதனை போய் சேராதான். அந்த சாபம் அப்படியே வானத்தை நோக்கி உயரும். வானத்திலே அதனுடைய வாசல் மூடப்பட்டிருக்கும், வானத்துக்கு அது போகாது. வானத்திலிருந்து அது திருப்பி அனுப்பப்படும். பூமிக்குள்ளே போக பார்க்கும், பூமியுடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கும், பூமிக்குள்ளும் அது போகாது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே வலப்புறமாக இடப்புறமாக அது அசைய தொடங்கும். நம்முடைய சாபம், நம்ம விடுற சாபத்துக்கு இந்த மாதிரி நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நம்பித்தான் ஆகணும். நம்ம நினைக்கப்பட எங்க நான் கண்டதில்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் சபிக்கின்ற சாபத்துக்கு இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே போகும். யாரை நாங்கள் சபித்தோமோ அந்த மனிதனிடத்திலே போகும். அந்த மனிதன் அந்த சாபத்துக்குரியவனாக இல்லை என்று சொன்னால் அது அந்த இடத்திலிருந்து திரும்பி யார் சபித்தானோ அந்த மனிதனிடத்திலே வந்து சேர்ந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி. இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிப்பதை தடுக்கின்றார்கள். சில நேரங்களில் நாங்கள் சபிப்போம், நமக்கே தெரியாது ஏன் சபிக்கின்றோம் என்று. நாங்கள் சபித்து விடுவோம். சபிப்பதனால் சில நேரம் அதுக்கு தகுதியானவனாக அவன் இல்லை என்று சொன்னால் ரிப்பீட் நம்மள்கிட்ட தான் வந்து சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சில நேரத்தில் நம்ம எல்லாம் சபிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட வீட்டுக்கு பக்கத்து விட்டானோன்னு நமக்கு சரி வராதுன்னு வைங்களேன். அவனோட ஒத்து வரலை என்று சொன்னால் அவனோட எப்போ பார்த்தாலும் சண்டை என்றால் அவன் எப்படா ஒரு குறைய விடுவான், எப்படா அவனுக்கு ஏசலாம் இல்லாட்டி என்னையாவது சொல்லலான்னு தான் பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டு வாசல்ல ஒரு குப்பை இருந்துச்சுன்னா, ஒரு குப்பை மூடை இருந்தால் நம்ம என்ன முடிவு எடுப்போம்? பக்கத்து வீட்டுக்காரன் தான் உணர்ந்து வச்சிருப்பான் அப்படின்னு அவனுக்கு என்னெல்லாம் சபிக்கலுமோ அவ்வளோத்தையும் சபிச்சிடுறது. சரி, வாய் அவசரப்பட்டுரும். அவசரக்காரன் தானே மனிதன். அவசரமாக எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவன் நாசமாக போகட்டும், அவனோட வியாபாரத்தில் ஒழுங்கே வரப்படாது, அவனோட வியாபாரம் எல்லாம் ஒழுங்கில்லாமல் போகணும், அவனோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகணும், என்னென்னலாம் சொல்ல முடியுமோ. சும்மா தானே வருகுது, ஃப்ரீ தானே, அதனால் வாயால் எவ்வளவெல்லாம் சொல்லணுமோ ஹோல்சேலாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவோம். முடிச்ச பின்னால் சில நேரம் நம்மளோட மனைவி சொல்லுவா, இந்த குப்பையை கட்டி முன்னு கேட்டுக்கிட்ட வச்சுக்கின்னு எடுத்துக்கொண்டு இது போடுங்கன்ட்டான்னு என்ன நடக்கும் சொல்லி வந்து இந்த ஹதீஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்களேன். நம்ம சபிச்சது மேலே போயிருக்கும், கீழே வந்திருக்கும், வலப்பக்கம் இடப்பக்கம் தேடி யாரை சபிச்சோம் அவனிடத்துல போயிருக்கும். அவன் வைக்கல குப்பையை எங்கே வந்து அடிக்கும்? ஹோல்சேலாக போட்டு நம்மள்கிட்ட தான் வந்து அடிக்கும். என்னெல்லாம் சொன்னோம், நம்ம வாயால் தானே சும்மா தானே வருதுன்றதுக்காக வேண்டி அவன் நாசமாக போகணும்னு சொல்லிப்போம். யாருக்கு சொன்னோம்? அவனுக்கல்ல எனக்கு. அவனோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்கப்படாதுன்னு சொன்ன யாருக்கு சொன்னோம்? அவனுக்கல்ல எனக்கு. இவனுடைய வாழ்க்கை உருப்படவே படாது என்று சொன்ன யாருக்கு? அவனுக்கல்ல எனக்கு. இவனுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இருக்கப்படாது, இவனுடைய கடன் நாசமா போன, அது நாசமா போன, இது நாசமா போனோம்லாம் சொன்னதெல்லாம் அவனுக்கல்ல எனக்கு. நம்முடைய வாழ்க்கையில அது வந்து நின்றுவிடும். அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொள்கின்ற நேரமும் அதுவும் சரியாக இருந்துச்சுன்னா போச்சு, அது வேற. நம்மளோட வாழ்க்கையில கட்டாயம் வந்து சேர்ந்துடும். இருக்கிற ரோட்டால போற முசீபத்தை எடுத்து நம்ம என்னதுக்கு பாக்கெட்ல போட்டுக்கலணும். அநியாயத்துக்கு நாங்கள் வாயை கொடுக்க போய், இன்னொரு மனிதனை நாங்கள் ஏச போய், இன்னொரு மனிதனுக்கு சபிக்க போய், அந்த சாபம் அப்படியே நம்மிடத்திலே வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்பதை நாங்கள்